கலா சமையல் வாசருக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு வைத்தியம் சொல்ல போறேன்ப்பா. அது என்ன கேட்டோம்னா, நம்மளுக்கு தொண்டையில இந்த உள்நாக்கு வளர்ப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நம்ம வாயை திறந்து ஆணு பார்த்தோம்னா மேல் அன்னத்துல சின்னதா ஒரு சதை மாதிரி நீட்டிட்டு இருக்கும், பெல் மாதிரி இருக்கும். அது சின்னதாத்தே இருக்கும். சிலருக்கு என்ன செய்வாங்க, ஐஸ் சாப்பிடறதுனால, இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிடறதுனால அந்த நாக்கு உள்நாக்கு வளருது. அது இப்ப வளர்ந்த உடனே செய்யும் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மிடரு கூட முழுங்க முடியாது. சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தண்ணி குடிச்சாலும் கூட வலிக்கும், காய்ச்சல் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்வாங்க, உடனே டாக்டர் காமிப்பாங்க. காமிச்சா உடனே ஆபரேஷன் பண்ணணும். அந்த உள்நாக்கு வளர்ந்துருக்கு, அது சதை வளர்ந்துருக்கு, அது சதைன்னு சொல்லுவாங்க. சதை வளர்ந்துருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணணும், அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி 10 நாளைக்கு வாயை திறக்க மாட்டாம வெறும் ஜூஸா சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த அந்த இம்சையே தேவையில்லைப்பா. அது இல்லாம சின்னதா அந்த உள்நாக்கு வளர்றதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒத்தினோண்டு புளி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. புளி இது நாட்டு உப்புலயே நைஸ் உப்பு, அது கல்லுப்புன்னு சொல்ல கல்லுப்புல இது நைஸ் உப்பு. இது என்ன பண்ணணும்ப்பா, ஒரு விளக்கமாத்து குச்சி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த குத்தாத பகுதி இல்லாம முனிப்பகுதியில இப்படி குத்தாம இருக்கணும், வலுவலு இருக்க மாதிரி. இதை நினைச்சேன்ப்பா, இந்த புளிய என்ன பண்ணணும், கொஞ்சம் மேல பிச்சுக்கிட்டு இதுல இப்படி நம்ம உருட்டிடணும். அதாவது காது குடிக்கிற பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி உருட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை நல்லா அப்படி உருட்டிடணும். இது கூட நல்லா ஒட்ட வச்சிடணும். அந்த கம்பை இடிச்சிடாம நல்லா மேல் முனியில நல்லா அந்த புளியை ஒட்ட வச்சிடணும். இப்போ ஒட்டிடுச்சு பாத்தீங்களா. இது விளக்கமாத்து குச்சி வெளியே தெரியக்கூடாது. புளியனோட மேல் பாகம் நல்லா கொண்ட மாதிரி மேல இருக்கணும்ப்பா. இது 1 நிமிஷம் வேலை தான்ப்பா. என்ன செய்யணும், இது இப்படி செஞ்சுக்கிட்டு இந்த உப்புல போட்டு இதை அப்படி எல்லாம் உருட்டணும். இப்படி நல்லா உருட்டிட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த தொண்டை வலி உள்நாக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற கீழே உட்கார வச்சணும். ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு நீங்க நின்றுக்கிட்டு இதை வச்சு என்ன செய்யணும், வாயை திறக்க சொல்லணும். வாயை திறந்துக்கிட்டு அந்த உள்நாக்கு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா, அந்த வாயை திறந்துல பைய கொண்டு போய் அந்த உள்நாக்குல மேல அப்படி டச் பண்ணணும்ப்பா. டச் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா இந்த வச்ச உடனே இந்த உள்நாக்கு வளர்ந்தது இவ்வளவு நீளம் பெல் மாதிரி இருந்தா கூட டக்கு 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 டக்குன்னு கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சு அது இருந்த இடம் தெரியாம அப்படியே கரைஞ்சிருப்பா. இது ஒரு சின்ன வைத்தியம்னாலும் ஒரு மிகப்பெரிய வைத்தியம் தான் நான் சொல்லுவேன். எங்க காலத்துல எதாவது செய்வாங்க. அதாவது இந்த மாதிரி புளி உப்பு வச்சு ஆண் திறக்க சொல்லுவாங்க. திறந்தவொடனே இப்படி உள்ள அப்படியே ஆண் உள்ள அப்படி டச் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கரைஞ்சிடும். இது மாதிரி இது நாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு பார்த்தோம்ப்பா. அதனால சொல்றேன், செஞ்சு பார்த்து எங்களுக்கு அது நல்லா தீர்வாயிருக்கு. குச்சி ஏசி பாலேசி அப்ப எங்களுக்கு காலத்துல 5 காசு 10 காசு அதை வாங்கி நல்லா சாப்பிடுவோம் வீடு காலத்துல. சிலருக்கு ஒத்துக்க சிலருக்கு உள்நாக்கு வளர ஆரம்பிச்சு தொண்டை வலிக்குது, சதை வளர்ந்து வச்சுன்னு சொல்லுவோம். உள்நாக்குன்னு சொல்ல தெரியாது, சதை வளர்ந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்ப அது வளர்ந்த உடனே இந்த 2 சைடும் நம்மளுக்கு ஆரண மாதிரி நின்றுட்டு வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்வாங்க, எங்க அம்மா என்ன செய்வாங்க, ஒரு சின்ன மரசூல கீழே உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாய் நீங்க ஆண் தரம்பாங்க. நம்ம திரும்ப இதை கொண்டு போய் நம்ம குத்தப்படம் வச்சுட்டு வேணாம்னு கத்துவோம். ஒண்ணுமே இல்லப்பா, சத்தனா பேசாம செஞ்சுவாங்க. கரெக்டா அந்த உள்நாக்குல டச் பண்ணணும். டச் பண்ணி 1 நிமிஷம் தான் வச்சிருப்பாங்க. கரகரகரன்னு அப்படியே தண்ணியா ஊத்திரும். இந்த பெரிய பிள்ளைனா 1 தடவை 2 தடவை 3 தடவை செய்யலாம். இப்ப இன்னைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுங்க, கண்ணால நம்ம ஆண் வாயத்தை பார்த்தாங்க அந்த உள்நாக்கு வளர்ந்தது குறைஞ்சது நல்லா தெரியும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா மறுநாள் ஒரு ட்ரை பண்ணலாம், 3 நாளைக்கு ஒரு ட்ரை பண்ணலாம். எதுக்கு இப்ப செஞ்சிருக்கோம், புண்ணாயிருமோ வச்சிருமோ, பயப்பட வேண்டியதே இல்ல. பத்தியம் இல்ல, காய்ச்சல் வராது, ஒண்ணும் செய்யாது. இந்த மாதிரி செஞ்சோம்னா லைட்டா வெதுவெதுப்பான தண்ணியில வாய்க்கு பிடிச்சிருந்தோம், சரியா போச்சுப்பா. நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். அதுதான் சொல்லி இந்த மாதிரி செஞ்சு பயனடைங்க. இது முதல்ல நாட்டு மருந்து இதை செஞ்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நல்லா ட்ரை பண்ணீங்கன்னாவே கட்டா இது சரியா போகும். அதுக்கு மேல சரி வழியா டாக்டர் போய் பாருங்க, சார் கொஞ்சம் வலியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு தவிர வலிக்கு தக்கன ஏதாச்சும் மாற்ற கொடுப்பாங்க. செஞ்சு பாருங்க, மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்ப்பா.